நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 2வது மாதத்தில் கூட கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய இரக்கம் அவர் நம்ம கூட நடத்தி வந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நேற்று தான் நம்ம செப்டம்பர் முதல் வாரத்தை நம் கடந்ததை போல் இருந்தது. கர்த்தர் மீண்டும் இந்த புதிய வாரத்தில் அவர் நம்மை பார்க்க, நம்ம கூட பேச, நம்மை பலப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி நம்மத்தில் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா. உங்கள் பிரசன்னம் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா. உங்கள் தயவு இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் மாயத்திருந்து ஏசப்பா கூட பேசுங்க. ஏசப்பா கூட பேசுங்க, வாய்ப்பாக்காதீங்க. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 ஜெப குறிப்புகளை வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகம் என்பது உளப்பட்ட ஒரு நிலம். இதில் எந்த விதை போட்டாலும் வளரும், எந்த ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணாலும் பதில் வந்துடும், எந்த ஜெப குறிப்புக்கும் ஜெபம் வந்துடும். தேவ சமூகத்தில் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2வது வாரத்தில் கூட கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதே. வாலிப தம்பி தங்கச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ஏசப்பா பத்திரமா பார்த்துக்கிட்டா, ஏசப்பா சுகபத்திரமாய் பார்த்துக்கிட்டா, தீங்குகள் துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கிட்டா, வியாதிகள் துக்கப்படுத்தாதபடி பார்த்துக்கிட்டா, அவமானங்கள் வராதபடி பார்த்துக்கிட்டா, நிந்தனைகள் வராதபடி பார்த்துக்கிட்டா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஏசப்பா. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஏசப்பா. உங்க கிருபை மாத்திரமே உடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னா என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம், என்றைக்கோ நாங்கள் இல்லாமல் போயிருப்போம். ஹல்லேலூயா. டூபா கபாண்டலாண்டலா ஷபதகச்சடாண்டல் பிரௌடகச்சடா ஆப்ரகாம் தோ ரபனாதி அந்தர கத்துடாந்தர பிரௌடதி அந்தலபா. கொஞ்சம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்காம தேவமே உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. உங்கள் மகிமையில் வந்து நிற்கிறோம்ப்பா. இரக்கம் செய்கிறவரே, மன்னிய முழுக்கம் உள்ளவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம்பலன் தாங்கி நீரையா. என் மரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் மரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கையை உயர்த்தி சொல்லுவோம், நான் இருப்பதும் உங்க
கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா நான் இருப்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா சொல்லுவோம். நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா சொல்லுவோம். உமது கிருபையினால் உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் கோட்டை என் துருகமும் நான் நம்பும் கேடகமும் என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியா. சத்தத்தை உயர்த்தி சொல்ல பாட்டாய் பாடாம இது ஒரு ஜபமாய் இது ஒரு ஆராதனையாய் படும். வாழ தெரியாதையா சொல்லும். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போகவில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல பலமாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. மரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. இம்மரணும் கோட்டையும் உயர்ந்த அடை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. மீண்டும் சொல்லுவோம். நான் நிற்பதும் நிலைப்பதும் கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் இயேசுவின் கிருபைதானப்பா. சொல்லுவோம். கிருபை இல்லாம உங்க கிருபை இந்த உலகத்துல பொருளை வச்சு வாழ முடியாதுப்பா. காசு பணங்களை வைத்து வாழ முடியாதுப்பா. அதிகாரங்கள் ஆட்கள் பலத்தை வைத்து வாழ முடியாதுப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோ தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை. தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்க
பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் சத்துருக்களுக்கு முன்பாய் அவர் எனக்கு முடி சூட்டினார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்ல வாயை திறந்து கையை தட்டி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நீங்க என் பிள்ளைங்க மேல வச்ச கிருபை, நீங்க என் மேல வச்ச கிருபை, நீங்க எங்க குடும்பத்துக்கு மேல வச்ச கிருபை. நாங்க இன்னைக்கு தைரியமாய் ஊழியம் பண்ணுவது உங்க கிருபை. எங்க பரிசுத்தம் அல்ல, எங்க ஆயத்தம் அல்ல. நாங்க இன்னைக்கு கிருபாசனத்தண்டை தைரியமாய் கிட்டி சேர்வது தேவனங்கள் மேல் வைத்த கிருபை, தேவனங்கள் மேல் வைத்த இரக்கம். வாயை திறங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, கையை தட்டுங்க, கிருபையை கொண்டாடுங்க, கிருபையை அனுபவிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபாதார பலி, அவர் ஜீவ பலி. உலபதலபர தியந்தல பிரௌடகச்சலபா நிலைப்பது உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் கிருபைதான், நிலைப்பதும் தபலஹஸ். ஓ, நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நிலைப்பதும் உங்க கிருபைதான். நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கையை உயர்த்தி நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. ஓ, நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உண்மைக்கும்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயையை பற்றிக் கொள்ளுகிறவன் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வரை. கொஞ்சம் கண்ணை மூடி கடைசி 2 நிமிஷத்துல நம்ம இந்த ஆராதனை முடிக்கலாம். அர்ப்பணிப்போம். அப்பா, கிருபையை போக்கடிக்கிற கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியது. அப்பா, இந்த 2வது மாதத்தில், உங்கள் 2வது வாரத்தில், 9வது மாதத்தில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு விசையா உங்களுடைய கிருபையை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று சொன்னேன். எங்களுக்கு அந்த கிருபைகள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். 2வது வாதத்தில் கூட எங்கள் கூட நீ பேசும், இடைப்படும், தப்புவியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் மறைமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிறவங்க யாவருக்கும் இந்த செப்டம்பர் 2வது மாதத்தில் இந்த 2வது எபிசோடில் உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. பாருங்களேன், நல்ல ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதித்தோம் இல்லையா? உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, நாங்கள் நிற்பதும் உங்கள் கிருபை தான், நாங்கள் நிலைப்பதும் உங்கள் கிருபை தான் என்று சொல்லி நம்ம கர்த்தரை பாடி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதித்தோமாம்.
வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்கிற வாழ்க்கையில் பொய்யான மாயையாகிய இந்த உலகத்தை நம்பாமல் நம் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய கிருபையிலே நாம் பலப்படுவோம், கர்த்தருடைய இரக்கத்திலே நாம் பலப்படுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. நம்மை கொண்டு பெரிய காரியத்தை இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த மாதத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய பட்டயங்களை, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சர்வ ஆயுத வர்க்கம் அப்படின்னு சொன்னால் சகல ஆயுதத்தையும் உடையது, சர்வ ஆயுத வர்க்கத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்திலே மனிதர்கள் உண்டு பண்ணின ஆயுதத்தை வைத்து, அருவாளை வச்சு, ஈட்டியை வச்சு, துப்பாக்கியை வச்சு, பீரங்கியை வச்சு, வெடிகுண்டை வச்சு மனிதர்களை அழிக்கலாம். ஆனால் அருவாளை வச்சு பிசாசை அழிக்க முடியாது, பீரங்கியை வச்சு பிசாசை அழிக்க முடியாது, வெடிகுண்டை வச்சு பிசாசை அழிக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மூலமாய் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டு. அப்போ மாம்சத்திற்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவர்களை, மாம்சத்தினால மனிதர்களை மனிதர்கள் உருவாக்கின பட்டியும் அழிக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கும் பிதாவுக்கும் நமக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற அன்பை கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த ஆவியை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய பட்டயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சர்வ ஆயுத வர்க்கம் என்ன? கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை கெட்டிக்கோ, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிச்சுக்கோ, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போட்டுக்கோ, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்கோ, ரட்சிப்பு என்கிற தலைச்சீர ஹெல்மெட்டை போட்டுக்கோ. ஆறாவது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பாகம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு போர் வீரன், ஆவிக்குரிய போர் வீரனுக்கு ஹெல்மெட் வந்துட்டு, மார்க்கவசம் வந்துட்டு, கேடகம் வந்துட்டு, செருப்பு வந்துட்டு, கச்சை வந்துட்டு இடுப்பில். இப்போ அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, எதிரே வருகிற சத்துருவை உருவ குத்த அவனுக்கு என்ன தேவை? ஆயுதங்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதிரே வருகிற சத்துருவை உருவ குத்த ஆயுதம் தேவை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். எபேசியர் 4:12 சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை ஏன் ஆண்டவர் நம்ம கையில தரார்னா, வெளிப்படுத்துதல் 2:12 நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கரத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. ஆண்டவர் கையில இருக்கிற பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையில தர விரும்புகிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தர விரும்புகிறார். இந்த கடைசி காலத்திலே எதிராய் வருகிற சத்துருவை அழிக்க, குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை அழிக்க, தொழிலுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அழிக்க, தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு தருவது என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கத்தில் கடைசி வர்க்கம் என்ன தெரியுமா? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை வேட்டையாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை நாசம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் நமக்கு ஹெல்மெட் தந்தார்,
நமக்கு கேடகத்தை தந்தார், நமக்கு செருப்பை தந்தார், நமக்கு மார்க்கவசம் தந்தார். இப்ப என்ன தரப்போறார் தெரியுமா? பட்டயம் தரப்போகிறார். வேத வசனம். இந்த பட்டயத்தை நாம் தான் எடுத்துக்கொள்ளணும். உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகத்திலே விலை மதிப்பற்ற ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். விலை மதிப்பற்றது கர்த்தருடைய வார்த்தை, விலை மதிப்பற்றது இந்த வேத புஸ்தகம். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வேதத்தை வாசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் அல்ல, இந்த வேதாகமத்தை தியானிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், இதன்படி நடக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். இதை பேசுகிறவனுக்கு அல்ல, இதை கேட்கிறவனுக்கு அல்ல, இதை வாசிக்கிறவனுக்கு அல்ல, இதன்படி நடக்கிறவனுக்கு பரலோகம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணுக்கையும் இரண்டாக பிளக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவுக்கு ஒரு பேர் வார்த்தையானவர். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பட்டயத்தை தரணும்னு சொன்னா, வேதாகமத்தை வாசிக்கிறவனுக்கு இந்த பட்டயம் வராது, வேதாகமத்தை தியானிக்கிறவனுக்கு, வேதாகமத்தை தியானிக்கிறவனுக்கு, வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு இந்த பட்டயத்தை ஆண்டவர் தருவார். உருவின பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சத்துரு முன்னாடி வந்தாலும் அவனை வெட்டி எறியலாம், அவன் பின்னாடி வந்தாலும் அவனை வெட்டி எறியலாம். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைபிளை வாசிக்காதீங்க, பைபிளை தியானிங்க. பைபிளை வாசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. பைபிளை தியானிங்க. வாசிக்கிறவனுக்கு -1% கூட ஆசீர்வாதம் கிடையாது, தியானிக்கிறவனுக்கு +100 ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஆண்டவர் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்டது. புடமிடப்பட்ட வார்த்தை, மாம்சத்தில் ஒரு வார்த்தையும் எழுதப்படவில்லை. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? வசனத்தை தியானிக்கிறோமா? வசனத்தின்படி நடக்கிறோமோ இல்லையோ, அதுபடி நடக்க ஒப்பு கொடுக்கிறோமா? பைபிளை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. ஈசாக்கு தியானிக்கும் போது அனல், தாவீது தியானிக்கும் போது அனல். கந்தாகை மந்திரி வேதாகமத்திலே புஸ்தகத்தை வாசிக்கும் போது அனல், நாளாகம புஸ்தகத்தை ராஜா வாசிக்கும் போது அனல். எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த சத்துருவை அழிக்க கர்த்தர் நம்ம கையில் அதிகாரத்தை தந்துட்டார், நம்ம கையில் பட்டயத்தை தந்துட்டார். இனி பட்டயத்தை பிடிச்சி தேசத்தில் உருவ குத்தணும், இனி பட்டயத்தை பிடிச்சி ஓநாய்களை உருவ குத்தணும், இனி பட்டயத்தை பிடிச்சி சபிக்கப்பட்டவர்களை உருவ குத்தணும், இனி பட்டயத்தை பிடிச்சி பலிபீடத்தை நாசமாக்குகிறவர்களை உருவ குத்தணும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அபிஷேகத்தை நிரம்பி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி யோசிச்சு பாருங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? தம்பி, வாலிப தம்பி, இந்த பாவத்தை நம்ம ஜெயிச்சிடணும்ப்பா. வாலிப தங்கச்சி, அந்த பாவத்தை நம்ம ஜெயிச்சிடணும்ப்பா. பாவம் பண்ணுகிற ஆத்துமா சாகும், பாவம் பண்ணுகிற ஆத்துமா சாகும். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ப்பா?
ஏன் நாங்கள் இப்படி நிற்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, சத்துருவை அழிக்கிற ஆயுதத்தை எங்கள் கையில் தந்திருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடுங்க, இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடுங்க. நிறைய நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு சத்தியம் என்னும் கச்சையை தந்திருக்கிறார், நீதி என்னும் மார்க்கவசை தந்திருக்கிறார், ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தந்திருக்கிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை தந்திருக்கிறார். ஓ மைட்டி ஃபாதர் ரேபாலா ஜுடாந்தலா பிரவுடகச்சடாந்தலபா ஓ ரே ரட்சணியம் என்கிற தலைச்சீராவை தந்திருக்கிறார். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தந்திருக்கிறார். இப்போ வாயத்திறங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நாங்கள் தியானித்தோமே, இந்த முடிவில் எங்கள் மேலே வல்லமை இறங்குவதாக, எங்கள் மேலே உங்கள் அபிஷேகம் இறங்குவதாக, எங்கள் மேலே உங்கள் அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு பாத்திரத்தின் மேலேயும் இப்போது ஆவியானவருடைய கரம் வந்து அமருவதாக. ஒவ்வொரு பாத்திரத்தின் மேலேயும் ஆவியானவருடைய வல்லமை வந்து அமருவதாக. உம்முடைய பிள்ளைகளை இப்போது தெய்வத்தின் ஆவியானவர் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவீராக. இப்பொழுதே ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விகள் மாறுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிந்தனைகள் மாறுவதாக. ஊடா பாலா தர பலந்தர தர தர கபண்டல டபட கபட லபதி அந்தர பிரவுடகத்தடா அல்பலாந்தர கப்தரந்தர ஷல்கந்தர் கபாந்தல் கபதகத்தடாந்தல பிரவுடகத்தடா. இப்போதே உம்முடைய பிள்ளைகள் மேல உங்க ஆணி பாய்ந்த கரம் வந்து அமருவதாக. இப்போதே உங்கள் பிள்ளைகள் மேல உங்கள் விடுவிக்கிற வல்லமை வந்து அமருவதாக. இப்போதே உங்கள் பிள்ளைகள் மேல சர்வாயுத வர்க்கங்கள் வந்து அமருவதாக. அரக்கச்சை வந்து அமருவதாக. பாதரச்சை வந்து அமருவதாக. நீதி மார்க்கவசம் வந்து அமருவதாக. ஓ கேடகம் வந்து அமருவதாக. தலைச்சீரா வந்து அமருவதாக. உருவின பட்டயங்களாக இருபுறமுள்ள கருவுள்ள பட்டயம் வந்து அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சாதாரணமான விசுவாசியாய் அல்ல, உலகத்தை கலக்குகிற விசுவாசிகளாய், சத்துருவை ஜெயிக்கிற விசுவாசிகளாய், பொல்லாத ஆவிகளை துரத்துகிற விசுவாசிகளாய் உடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜாஷ்வாட்டிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அம்மாமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை பெருக பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்புகள் நாசமாய் போவதாக. பாராக்காற்றாலாஸ் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, அபிஷேகிங்கப்பா. விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமையும் நசுக்கப்பட்டு போகட்டும்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எங்களுடைய ஊழியத்தில் செயல்படட்டும், எங்களுடைய குடும்பத்தில் செயல்படட்டும், எங்கள் மாம்சமான சரீரத்து உள்ளே செயல்படட்டும், வெளியே செயல்படட்டும். நாங்கள் கர்த்தருடைய பட்டயமாய் மாறட்டும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னது போல எங்களுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறட்டும். நாங்கள் கர்த்தருக்கென்று ஒரு பட்டயமாய் உருவாக்கப்படுவீராக. எங்களை அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக மாற்றும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்து பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அந்த 6 வாரமும் பேசி நமக்கு தந்திருக்கிறார். இதை பத்திரப்படுத்துவோம், இதை அனல் மூட்டுவோம், இதில் நம்மை அப்டேட் பண்ணிக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் தேவனுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் ஜாஷ்வா டிவியோடும் இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு
எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.